எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 30/4/2025 உத்தராயணம் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் அட்சய திருதிகை சுபமுகூர்த்த திருநாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:10 வரை. ராகு காலம் 12 முதல் 1:10 வரை. குளிகை 10:10 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் சோபனம், பின்பு அதிகண்ட யோகம். இன்றைய கரணம் கரசை கரணம். இந்த நட்சத்திரம் ரோகிணி, சந்திராசம நட்சத்திரம் சுவாதி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சந்திரன் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு. இந்த நாளுக்கான ஒரு பலன்: இந்த புதன் கிடைத்தாலும் கிடைக்கும், பொன் கிடைக்காது. அட்சய திருதியை ஒரு கம்பைன் பண்ணிக்கிறோம். அட்சய திருதியில என்ன செய்யணும்? இந்த விசுவாச வருடத்திலையாவது நம்ம எல்லோரும் நம்மளை மாத்திக்கணும். தங்கம்தான் வாங்குவேன், வெள்ளி தான் வாங்குவேன்னு அடம்பிடிச்சு அது உங்களோட விலையில ஏற்றி விட்டுறக்கூடாது. இந்த நாளில் நவதானியங்களை வாங்கி வச்சுக்கலாம். நவதானியங்கள் தானம் கொடுக்கலாம். ஆலயத்திற்கு ஏதேனும் சிறப்பு பலன்கள் செய்யலாம். இது போன்ற அமைப்புகள் நம்ம செய்யும்போது தான் அந்த அட்சய திருதியை நமக்கு பலன் தரும். அட்சய திருதிக்கு நகை வாங்கணும், எல்லாம் நகை சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் சேரலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லா நாளும் நல்ல நாளே. ஆனால் அந்த திருதி நாளில் வழிபாடு பண்ணலாம், தான தர்மங்கள் செய்யலாம். தான தர்மங்கள் செய்யும் போதே உங்களுக்கு சிறந்த ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதுவும் சுப முகூர்த்த நல்லால் புதன்கிழமையில முடிந்த வரையில், உங்களால் முடிந்த வரையில். அதுதான் முக்கியமான விஷயம். கடன் வாங்கி எதையும் செய்ய சொல்லு, ஆனா கடன் வாங்கி நகை வாங்குறீங்க, அந்த நகையும் கட்டி மறுபடியும் வட்டி கட்டுறீங்க. அதுதான் கொடுமையா இருக்கு. நம்ம தாய்மார்கள் முதல்ல மாறணும். நீங்க மாறினா போதும், ஒரு குலமே தழைச்சி ஓங்கும். என்னை திட்டாதீங்க, ஏன்னா நாங்களும் அந்த குலதெய்வத்தோடு தான் வச்சு அந்த தாய் குலங்களோடு தான் வாழறோம். தாய் குலங்கள் இல்லாம வாழலை. அதனாலதான் தாய் குலங்களுக்கு இந்த இது சொல்றோம். ஏன்னா சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு வைக்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. இந்த அம்மா கையில தான் கொடுக்குறோம், அவங்க தாய்க்குள்ளம் தான். அப்ப நல்லா இருந்தது. இப்ப நம்ம கொடுக்குற தாய்க்குள்ளம் தான் என்ன செய்யுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் பயனடைகிற வகையில தான தர்மங்கள் செய்து குடும்பத்தை விருத்தி அடை செய்யுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சற்று மனபயம் உண்டு. வண்டி வாகன சேர்க்கை, வண்டி வாகன பயணம், தொலைதூர பயணங்கள்ல சர்வ ஜாக்கிரதை எச்சரிக்கை தேவை. கவனமுடன் பயணம் செய்யுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த முறையில் இந்த நாள் மிகுந்த ஒரு யோகம், சிறப்பு, நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த நாளை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமா என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வாங்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு அன்பு, அரவணைப்பு, பாச நேசங்கள், வேலையில் கிடைக்கின்ற ஒரு நல்ல பெயர்கள், இது அத்தனையும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் செய்கின்ற செயல் நற்செயல்களாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு
அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும், அதை அவங்களுக்கு செய்யணுன்ற அமைப்பு இன்றைக்கு உங்களுக்கு வேலை செய்யும். அதாவது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி சுகம் காணுகின்ற அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதன் பிரகாரமே இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசியை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு மன உளைச்சலுக்கு உட்படுகின்ற நாளாக இருக்கும். ஏனென்றால் நினைத்ததை வாங்க முடியவில்லை என்ற ஒரு அமைப்பு இன்று அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால ஆதாயம் குறைவு, கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் எவ்விதமான எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கன்னியை பொறுத்தவரை இருக்கு. கன்னி சும்மா இல்லை. கன்னிராசிக்காரங்கள் ஒரு அபரிதமான ஒரு தெய்வீக ஆற்றல் அனுகூலங்கள் பெற்றவர்கள். அவர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி செய்து முடிக்கக்கூடிய வல்லமை. சுற்றி இருக்கிறவர்கள் எவ்வளோ அவங்களுக்கு தீங்கு செய்திருந்த போதிலும் அதை எதிர்த்து ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கன்னிக்கு உண்டு. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பயப்படுவாங்க, இருக்கிற வீட்டு விஷயத்த பயப்படுவாங்க. எப்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் என்று நினைப்பார்கள். பிரச்சனை தீர்ந்து கொண்டே இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியல. முற்றுப்புள்ளி வைக்கும் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கி பயணம் செய்கிறது. எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு விசேஷமான அமைப்பு. ஒரு எண்ணிய விஷயங்கள் எண்ணியபடி நடக்கின்ற ஒரு வாய்ப்பு, சிரமம் இல்லாமல் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. என்ன ஒண்ணு, இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் அகலமா கால் வைக்காம நிதானமா இருந்து செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த முறை இந்த நாள் பொறுமை நிதானம் கடைபிடித்தால் வெற்றி உங்களுக்கு. டக்குன்னு எதையும் செய்யாதீங்க, 2 நிமிஷம் யோசிங்க, எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுங்க, கேளுங்க இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற அமைப்பு கேட்கும் போதே நீங்க ஜெயிக்கலாம். ஏன்னா பொறுமை இருந்தால் விருச்சிகத்துக்கு வெற்றி உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில இந்த நாள் ஒரு எப்படி சொல்றது, எல்லாமும் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு வேலை செய்யுது. அதனால என்ன செய்வீங்க, ஏதேனும் வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டின்னு முடிப்பீங்க. இதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க முடியாம இருக்கும். அதுதான் அந்த கவனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அது சொல்லுங்க, பேராசை பெருநஷ்டம் உங்களுக்கு வரும். அதனால அந்த பேராசைக்கு போவாதீங்க, இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க, வெற்றி உண்டு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் செய்கின்ற வேலைகள் அத்தனையுமே வெற்றி உண்டு. வேலைகளே அத்தனையுமே வெற்றி உண்டு, சிறப்புடன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் ஒரு சுயத்தன்மை இல்லாமல் செய்கின்ற விஷயங்கள் வெற்றி கிடைக்காது. உங்கள் சுயத்தை நாடி செல்லும் பொழுது வெற்றி உண்டு உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் நட்பு வட்டம் நீண்டு கொண்டே செல்லும். அந்த நட்பு வட்டத்திற்கு நீங்க செய்கின்ற செயல்களால் அவர்கள் நன்மை அடைவார்கள். நட்பு வட்டத்தால் இப்போதுதான் நீங்கள் நன்மை அடையக்கூடிய ஒரு பாக்கியமும் வாய்ப்பும் கிடைக்கிறது. பள்ளி குழந்தைகள்கிட்ட அந்த அந்த விஷயங்கள் கிடைக்கும். நட்புனால நல்ல ஒரு பேர் கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட், அதாவது ஒரு வேலை வாய்ப்பு தொழில் செய்யறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி பாயிண்ட் இப்பதான் கிடைக்குது. பலன் பெறுங்கள். நன்றி நன்றி. மீனராசி என்பவர்களுக்கு, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் நீங்க நினைச்சது வாங்குவீங்க. புகழ் உங்களுக்கு கூடவே கிடைக்கும். அதீதமான உஷ்ண வார்த்தைகளை பயன்படுத்தி தவிர்த்தாலே போதும். ஏன்னா ஏற்கனவே காலமும் கோடைக்காலம், உங்களுடைய வார்த்தையிலிருந்தும் கோடைத்தனமான வார்த்தைகள் வரும். அதனால இந்த வார்த்தை பயன்பாடுகள் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மேலோங்கும், புகழ் கிட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வெற்றி நிச்சயம்.